சின்ன ஒரு கெட் ரெடி வித் மீ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே வந்துட்டு நம்ம ஹேரை வந்து ப்ராப்பராக டைப் பண்ணிடணும். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்துட்டு ப்ளம். நான் ஏன் ப்ளம் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் எனக்கு ப்ராப்பராக செட்டான ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் இது மட்டும்தான். நான் வந்து பெருசாக வந்துட்டு இந்த ஸ்கின் கேர்லாம் பண்ணுற பர்சன் கிடையாது. பட் இந்த ஃபீல்டுக்கு ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியன்றதுனால நான் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து அப்படி தேடி தேடி வாங்கின ஒரு ஃபேஸ் வாஷ் தான் வந்து இந்த ப்ளம். இப்போ எவ்வளோ காசு இருந்தாலும் யோசிக்காமல் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த ஃபேஷியல்ஸ் பண்ணால் கூட நான் ரொம்ப டேன் ஆகிடுவேன். ஆனால் வந்துட்டு இப்போ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ ஒன்று கிடைக்கிது. அதனால் நான் வந்துட்டு நவாப்பழத்தை எடுத்து பவுடர் பண்ணி அது ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று கொடுக்கும். இன்றைக்கி வேறு ப்ரைடல் ஷூட் இல்லையா, ஸோ அதனால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைடு கேப்பில் வந்து என்னோடய காஃபியை நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்கப் வந்து எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் வந்து நான் சன்ஸ்க்ரீன் தான் போட்டேன். பட் யூஸ்வலாகவே வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நான் வந்து சன்ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்துட்டு ஸ்கின் கேர் வந்து பெருசாக ப்ராப்பராக கேர் பண்ண மாட்டேன். பட் இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியன்றதுக்காக வந்துட்டு நான் வந்து பார்த்து தேடி தேடி இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். இப்போ வந்து எனக்கு இது ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே எனக்கு செட் ஆகாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா மாய்ஸ்சரைசர். நானும் எத்தனையோ மாய்ஸ்சரைசர் மாற்றி பார்த்துட்டேன். பட் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து எதுவுமே ப்ராப்பராக செட் ஆகலை. பட் கம்பேரிட்டிவ்லி நிவ்யா வந்து ஓகேவாக பட்டுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் நிவ்யா வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் நான் பண்ணாமல் போனேன் அப்படின்னா பயங்கரமாக டேன் ஆகிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஹைலைட்டர் போட்டால் கூட பயங்கரமாக டார்க் ஆகிடுவேன். ஃபேஸ் வந்து பயங்கரமாக க்ரே அடிக்கும். ஸோ இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ப்ரைடல் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் அவங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு வந்து மேக்கப் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து காம்பேக்ட் வந்து ப்ராப்பராக என்னோடய ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போட்டுட்டேன் அப்படின்னா என் ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு க்ளோவாக தெரியும் எனக்கு. ஸோ வந்து ப்ராப்பராக காம்பேக்ட் செட் பண்ணணும். ஸோ காம்பேக்ட் வந்துட்டு அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட என் ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ காம்பேக்ட் வந்து ப்ராப்பராக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் வந்து தேடிட்டு இருந்தேன். லிப்ஸ்டிக் எப்போவுமே வந்துட்டு நான் எனக்கு லைட் ஷேட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கு என்ன ரீசன்னா, நான் டார்க் ஷேட்ஸ் போட்டேன் அப்படின்னா நான் இன்னுமே அதிகமாக டார்க்காக தெரிவேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு லைட் ஷேட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லிப்ஸ்டிக்லுமே வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கு லிக்விட் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, சாலிட் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அங்கங்கே திட்டாக தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் லிப்ஸ்டிக்கை கூட பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து என்னோடய லிப்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபினிஷிங் கொடுக்கும். எப்போவுமே நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னோடய லிப்ஸ் வந்து அங்கங்கே ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்குன்றதுனால செக் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஓகே ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஐஸ்க்கு மூவ் பண்ணுவேன். நிறைய பேர் நினைப்பீங்க நான் ஏன் மேக்கப்பை வந்து இப்படி தலைகீழ பண்ணுறேன்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்க்கு முடிச்சுட்டு தான் வந்து அடுத்தடுத்த